Hey all, welcome to Suja's Fashion Threads. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 டாட் ப்ளவுஸை நம்ம டாட்டோடைய ஸ்டிச்சஸ் வந்து வெளியில் தெரியாத மாதிரி எப்படி ஒரு பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ லைனிங் பார்ட்லையும் சரி, மெயின் ஃபேப்ரிக்லேயும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து வெளியில் தெரியாது, ரொம்ப நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லைனிங் மெட்டீரியலை கரெக்டான மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டோடைய பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். அதே மெஷர்மெண்ட்ஸை மெயின் ஃபேப்ரிக்லேயும் மார்க் பண்ணி அதையும் அதே மாதிரி சேம் மெஷர்மெண்ட்ஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மெயின் ஃபேப்ரிக்குடைய ராங் சைடும் லைனிங்குடைய ராங் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு டாட்டோடைய இன்டேக் நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் ஒன்றா வச்சு நாச்சஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ மெயின் டாட்லேயும் கொடுக்கணும், ஹூக் அண்ட் லூப் டாட் அண்ட் ஹார்மோல் டாட். ஸோ எல்லா டாட்லேயுமே இந்த மாதிரி நாச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போது மெயின் டாட்டோடைய சென்டர் லைனை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் தனித்தனியாக பிரிச்சுட்டு லைனிங் ஃபேப்ரிக் வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரி இப்படி அலைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் டாட்டை வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டாட் பிடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட் கம்ப்ளீட்டாக நமக்கு ராங் சைடில் உள்ளே போயிடும். ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு எந்த டாட் பிடிச்ச மாதிரி தையலும் தெரியாது, அதே மாதிரி லைனிங் பார்ட்லேயும் உங்களுக்கு எந்த தையலும் வெளியில் தெரியாது. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டாட் எல்லாமே வந்து ராங் சைடில் போயிடும். ஸோ இதே மாதிரி நம்ம ஹூக் அண்ட் லூப் சைடில் இருக்கிற டாட்டையும் சேம் அதே மாதிரி சென்டராக போட்டிருக்க லைனை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் தனித்தனியாக பிரித்து எடுத்து லைனிங் ஃபேப்ரிக் மேல் பக்கமாக தெரிகிற மாதிரி வச்சு இப்போது டாட் பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிரித்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தையல் வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் தெரியாது, லைனிங் ஃபேப்ரிக்கும் தெரியாது. ஸோ அதே மாதிரி ஹார்மோல் லைனில் இருக்கிற இந்த டாட்டையும் அதே மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 3 டாட்டையும் பிடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு டாட்டோடைய இன்டேக்கோடைய தையல் வந்து எங்கேயுமே தெரியாது, மெயின் ஃபேப்ரிக்கும் தெரியாது, லைனிங்கும் தெரியாது. இப்போ நெக்கை எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னா, ராங் சைடை நம்ம வெளியில் கொண்டு வரணும். ஸோ வெளியில் கொண்டு வந்த பிறகு லைனிங்கோடைய நெக் பார்ட்டையும் மெயின் மெட்டீரியல் நெக் பார்ட்டையும் ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுட்டு 1/4 இன்ச்சில் நம்ம நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வைக்கும்பொழுது உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் உள்ளே போயிடும். இப்போது சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்துட்டு இந்த நெக்கை நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நாச்சஸ் கொடுத்து டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போது லைனிங் பார்ட்டோடைய நல்ல பக்கத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கோடைய நல்ல பக்கத்தையும் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்கில் நம்ம ஸ்டிச் பண்ண அந்த தையல் எல்லாமே நமக்கு உள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு வெளியில் எந்த தையலும் தெரியாது. இப்போ நம்ம நெக்கையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 3 டாட்டையும் பிடிச்சி அந்த தையல் நமக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்லையும் சரி, லைனிங்லேயும் எந்த தையலும் தெரியாது. ஒரு 3 டாட் ப்ளவுஸை எப்படி ஸ்டிச்சஸ் வெளியில் தெரியாமல் ஒரு பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்றா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.